கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2024 வருடத்தின் இந்த கடைசி மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். இந்த வருஷத்தை நாம் தொடங்கினது இந்த 12வது மாதத்திலும் கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைக்கும் பார்க்கும் பொழுது அது அதிசயமானது, அது அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோபுவின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 12வது மாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷத்தின் ஒரு மாதமாய் இருக்கிறது. இந்த 12வது மாதத்திலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்காக கொடுத்து, அது மாத்திரமல்ல, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மிக மகிழ்ச்சிக்குள்ளாய் ஒரு மாதமாய் இருக்க போகிறோம். மிக மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு காரியத்திற்குள்ளாய் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பாவத்தில் இருந்து, நம்முடைய சாபத்தில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். ஒரு நற்செய்தியின் ஒரு மாதமாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாம் தள்ளப்பட்டவர்களாகவும் பாவத்தில் இருந்தவர்களாய் இருந்தோம். ஆனால் அவருடைய ஒரு பிறப்பானது, அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காய் அடிக்கப்பட்டதனுடைய வாழ்க்கையை கொடுத்த பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் இந்த 12வது மாதம் ஒரு சந்தோஷத்தின் மாதம். ஏனென்றால் இது ஒரு நற்செய்தியின் மாதமா இருக்கு. இன்றைக்கு நாம் வாசித்ததான இந்த வசனத்திலே நாம் இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்க போகிறது. நாம் ஆதியாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே பார்க்கும் பொழுது லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் நீங்க அற்பமா எண்ணப்படலாம். நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுடைய தகப்பனார், தாயார், ஒருவேளை உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, யாரெல்லாம் உங்களை அற்பமாய் உங்களை எண்ணுகிறதை பார்த்து நீங்க ஒருவேளை என்னை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்களே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய அற்பத்தை கர்த்தர் காண்கிற பொழுது ஆண்டவர் அதற்கடுத்து லேயாளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டீங்களா? உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்க போகிறது. அதைத்தான் முதலாவது நாம் பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இந்த ஆரம்பமான அற்பத்தை நீங்க இந்த வருஷத்தை தொடங்கி இருந்தீங்கன்னா இந்த 12வது மாதத்தில் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் தான் இருக்க போகிறது. இன்றைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதத்துல நீங்க என்னென்ன காரியங்கள் நீங்க இந்த வருஷத்துல நீங்க இதுவரைக்கும் நீங்க பெறலையோ, எந்தெந்த காரியத்துல நீங்க ஆரம்பிச்சு அதெல்லாம் அற்பமா நீங்க தொடங்கி இருப்பீங்க. ஆனா இந்த 12வது மாதம் அதெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வர போகிறார். அதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அதுதான் முதலாவது காரியம். யோகனுடைய வாழ்க்கையில பாருங்க, பலவிதமான சோதனைகள் வந்த பொழுதும் கூட அவன் பக்தனாய யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தான். சொன்னா அவன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி அதைத்தான் நாம் யோபு 42 அதிகாரத்துல கடைசியில பார்க்கிறோம். அவன் எதெல்லாம் இழந்தானோ அதை இரட்டத்தனையாய் ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்ததாய் நாம் பார்க்க முடிகிறது. 2வது காரியம் என்ன? யோவேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது வசனம் அளவாய் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் இந்த வருஷத்துல நீங்கள் பட்சித்த வருஷத்தின் விளைவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற. ஒருவேளை இந்த வருஷத்துல அநேக காரியங்கள் நீங்க இழந்திருக்கலாம், அநேக பொருளாதாரத்தை நீங்க இழந்திருக்கலாம், சில இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ரிஸ்டோரேஷன் இந்த 12வது மாதமா இருக்க போகுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு,
நீங்கள் சம்பூரணமாய் நீங்கள் திருப்தி ஆவீங்க. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகளை நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் ஒரு ஜெயத்தோட தான் உங்களை நடத்த போகிறார். பிரியமானவர்களே, முதலாவது லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டா, அவருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கொண்டு வந்தார். இரண்டாவது காரியம், என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அவள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இதுவரைக்கும் வெட்கப்பட்டீங்களா? அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதம் இந்த 12வது மாதம். இது ஒரு நற்செய்தியின் மாதம். உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த காரியத்துல முடிவெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ அதற்கெல்லாம் முடிவை கொண்டு வருகிற மாதம் இந்த 12வது மாதமா இருக்க போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருந்தா இருக்கிற இடத்துல எழுந்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லது இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கிற பொழுதே உங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் இப்பொழுதே பொறுப்பெடுக்க போகிறார். இந்த 12வது மாதத்துல உங்களுடைய ஹல்லேலூயா துவக்கத்தை நீ எப்படி இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தை நீங்க துவங்கினீங்களோ அல்லது எல்லாம் ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து ஒரு சிலர் ஹல்லேலூயா கலங்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த காரியம் இந்த வருஷம் முடிய போகிறதே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்று சொல்லி அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா ஒரு முடிவு ஆண்டவரே ஒரு சம்பூரணமாய் ஆண்டவரே அப்பா இந்த 12வது மாதத்துல ஆண்டவரே பிள்ளைகள் அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியின் நன்மை ஆண்டவரே கடந்து வரட்டும், ஒரு செழிப்பின் நன்மை ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கடந்து வரட்டும். ஆண்டவரே அப்பா அந்த பட்சித்த வருஷங்களின் நன்மைகள் ஆண்டவரே திரும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஆண்டவரே அவங்க குடும்பத்துல கடந்து வரட்டும். ஆண்டவரே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே நன்மை ஆண்டவரே கடந்து வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே அது மாத்திரம் ஆண்டவரே அல்ல, ஆண்டவரே அவருடைய அடுத்த ஒரு லெவல் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நடத்துங்க. ஆண்டவரே அப்பா எதிர்கால வாழ்க்கை ஆண்டவர் அநேகர் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோட இருக்கிறாங்க. அதுல ஒரு நல்ல ஒரு முடிவை தந்து என் தேவனை நடத்தும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். என் தேவனீர் அப்படியாய் நீ செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே கொடான கோடி நன்றி. ஆண்டவரே அப்பா தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவரே எல்லாரையும் வாழ்த்தி ஆண்டவரே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவரே நீ திருப்தி ஒவ்வொருவரையும் நீ திருப்தியினால் நன்மையினால் ஆண்டவரை நிரப்பி இருக்கிறதற்காய் சோத்திரம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நற்செய்தியை நீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.